தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். யானைகள் புத்துணர்வு முகாமை மீண்டும் ஏன் தொடங்கக்கூடாது என தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட யானைகள் புத்துணர்வு முகாமை தொடங்குவது தொடர்பாக பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள் அந்த வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் அதனை ஒத்திவைத்தும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மதன், இந்த வழக்கினுடைய விவரம் என்ன? யானைகள் வனம் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை தொடர்ந்த மனுதாரர் முரளிதரன், அதாவது கோவில் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு பிற யானைகளுடன் பழக வைத்து மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. இந்த நடைமுறை கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அது துவங்கப்படவில்லை என தெரிவித்தார். இதையடுத்து சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வனத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார்கள். அதே போல வனத்தில் இருந்து தாயை பிரிந்த குட்டி யானைகளை மீட்டு அவற்றை மீண்டும் காட்டில் விடும்போது அவை யானை அந்த மற்ற யானைகளுடன் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என தெரியவில்லை. அதனால் தாயை பிரிந்த குட்டி யானைகளை மீட்டு முகாமில் பராமரித்து அவற்றை ஒன்றாக சேர்த்து மீண்டும் காட்டில் விடலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். இது சம்பந்தமாக தற்போது ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. வழக்கு குறித்த தற்போதைய விவரங்களுக்காக